श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्री रङ्गराजस्तव பூர்வசதகம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்தது. ஆச்சாரியன் அனுகிரகம், அதை அந்த அர்த்தங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சுவாமி ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் ஆச்சரியமாக அருளிச் செய்த ஸ்ரீ ரங்க வரிவசியா என்ற தமிழ் உரையுடன் அடியேன் அதில் இருக்கிறத யதாசக்தி முடிஞ்ச அளவு அடியனுக்கு புரிஞ்ச அளவு இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைய ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். சோ அங்கவேத யதிவா நகிலேதி வேதஹ சந்தேத்யனர்கவிதம் ஆத்மனிரங்கநாதம் ஸ்தானே ததேஷ கலு தோஷமலீமசாபிஹி மத்வாக்பிரைஷமதிஷாயனமாவ்ருணோதி சஹ அங்க வேதயதி வா நகிலேதி வேதஹ சந்தேக்தி அனர்கவிதம் ஆத்மனி ரங்கநாதம் ஸ்தானே தத் ஏஷ கலு தோஷமலீமசாபிஹி மத்வாக்பிஹி ஐஷம் அதிஷாயனம் ஆவ்ருணோதி. முதல்ல தனக்கு பெரிய பெருமாளை ஸ்துதிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சக்தி இல்லை என்னார். பிறகு தனக்கு அதிகாரமே இல்லைன்னார். எப்படி நான் போய் எப்படி எனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒன்றை ஸ்துதி பண்ணுறதுக்கு அப்படின்னார். ஆனால் தனக்கு பெரிய பெருமாளிடம் ஏற்பட்ட அபரிமிதமான ஒரு அன்பு காரணமாக பெரிய பெருமாள் செய்தது என்ன என்று கூறுகிறார். இப்போ தன்னிடம் சப்த தோஷம் இருக்கு, அதாவது சரியான சொற்களை உபயோகிக்கும் திறமை இல்லாமல் இருப்பது. அந்த இடத்துல அப்ரோப்ரியேட் வேர்ட்ஸை போடுறதுக்கு திறமை இல்லை. ஞான தோஷம் இருக்கு, அவனை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள உணராமல் இருப்பது. அர்த்த தோஷம் இருக்கு, அது அர்த்தத்துடன் சொல்கிறதுக்கு பலவிதமான குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய பெருமாள் அதனை மறந்து விடுகிறான். அதை சந்தோஷமாக அனுகிரகிக்கிறான். எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அந்த பரிவு, அவனுடைய வாத்சல்யம், அவனுடைய கிருபை, பிரீத்தி, அது காரணமாக தனது மேன்மையை மறைத்து கொண்டு தன் மூலமாக, அதாவது பட்டர் மூலமாக இந்த ஸ்துதியை ரங்கநாதன் பெற்றுக்கொள்கிறான். தனது மேன்மையை மறைத்து கொண்டு, தனது சர்வேஸ்வரம் பரத்வ மேன்மையை மறைத்து கொண்டு என்மேல் அவ்வளவு பரிவுடன், இவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் அவன் என் மூலமாக ஸ்துதியை பெற்றுக்கொள்கிறான். இந்த பெரிய பெருமாள் அனைத்து விதமான குறைபாடுகளாலும் நிறைந்துள்ள எனது சொற்களை கொண்டு இளைய பொன் கவிதையிலும் எம்பிரார்க்கு இனியவாறேன்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலையில் கடைசியில் சொன்னார். இளையச்சி ஒரு குழந்தை தப்பாக வளரினாலும் எம்பிரார்க்கு இனியவாறு, என்னுடைய பிரானுக்கு அது இனியது. ஹீ லவ்ஸ் இட். அதே மாதிரி இந்த பெரிய பெருமாள் அனைத்து விதமான குறைபாடுகளாலும் நிறைந்துள்ள எனது சொற்களை கொண்டு தன்னை தானே புகழும்படி செய்து தனது மேன்மையை, அதிசயத்தை, தனது மேன்மையை மறைத்து கொண்டு அப்படி என் மூலம் இந்த ஸ்துதிகளை ஏற்றுக்கொள்கிறான். இதனை கண்ட வேதங்கள் இந்த அரங்கன்
தன்னுடைய பெருமைகளை முழுவதும் உணர்ந்தானா இல்லையா அப்படின்னு அதெல்லாம் சந்தேகத்துடன் நிற்கிறது. இப்போ பட்டர்கிட்டே இந்த ஸ்தோத்திரம் வாங்கிக்கிறார். டஸ் ஹி நோ ஹிஸ் கிரேட்னஸ் ஆக்சுவலி அப்படின்னு வேதமே இஸ் சஸ்பெக்டிங், இஸ் டவுட்டிங். பெருமாளுக்கே அவனுடைய இது தெரியுமா, அவனுடைய எவ்வளோ வைபவம்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சுவாமி ரொம்ப அழகாக இந்த இடத்துல துதி பண்ணுறார். ச அங்க வேத யதிவா நகிலேதி வேதஹ சந்தேக்தி அனர்கவிதம் ஆத்மனி ரங்கநாதம் ஸ்தானே ததேஷ கலு தத் ஏஷ கலு தோஷமலீமசாபிஹி மத்வாக்பிஹி ஐஷம் அதிசாயனம் ஆவ்ருணோதி. வேதஹா வேதங்கள், அங்க பெரியோனே, சஹா பெருமை வாய்ந்த அந்த எம்பெருமானும், வேத தன் பெருமைகளை தன் மகிமைகளை அறிந்தாரோ, எதிவா அல்லது ந வேத அறிய மாட்டானோ, அந்த பெருமாளுக்கே தன் பெருமைகளை அறிந்தானோ இல்லை அறிய மாட்டானோ, இது கில என்று கூறியதைப் போன்று அனர்கவிதம் எல்லாரையும் விட சிறந்த ஞானியான ரங்கநாதம் ஸ்ரீ ரங்கநாதனை ஆத்மனி தனக்குள் தானே சந்தேக்தி வேதங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வேதங்கள் பெருமாளே தன்னுடைய பெருமைகளை அறிவானோ மாட்டானோ அப்படின்னு ரங்கநாதனை, சிறந்த ஞானியான ரங்கநாதனை வேதங்கள் சந்தேகப்படுகிறது. தத் ஸ்தானே அது சந்தேகப்படுறது கரெக்ட். ஏன்னா ஏஷகா இதோ இந்த பெரிய பெருமாள், எதிரில் சேவையாகும் இந்த பெரிய பெருமாள் தோஷ சொற்குற்றம், பொருட்குற்றம், அர்த்த குற்றம் முதலான தோஷங்களால் மலீமசாபிகி அபத்தமாய் அழுக்கேறிய மத் அடியனுடைய வாக்பிகி வாக்குகளை கொண்டு சொற்களை கொண்டு ஐஷம் சர்வேஸ்வரனான தனது அதிசாயனம் மற்றையோரை விட மேலான பண்புகளை ஆவ்ருணோதி கலு மறைத்து வருகிறார் இல்லையா. என்னுடைய சொற்களை ஏற்றுண்டு இவர் தன்னுடைய பெருமைகளை மறைத்து வருகிறார் இல்லையா. அதை பார்த்துட்டு வேதம் சந்தேகிக்கிறது என்கிறார் சுவாமி. தைத்திரிய பிராமணத்தில் 2வது அஷ்டகத்தில் 8வது பிரஷ்னத்தில் 9வது அனுவாகத்தில் ஒரு வாக்கியமா, யோ அஸ்யாத்யக்ஷः பரமே வ்யோமன் சோ அங்க வேத யதிவா ந வேத. அதே வாக்கியத்தை இங்கே எடுக்கிறார். ச அங்க வேத யதிவா ந கிலேதி வேதஹ. அந்த தைத்திரிய பிராமணத்தில் சோ அங்க வேத யதிவா ந வேத என்ற வாக்கியத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார் சுவாமி. யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வ்யோமன் சோ அங்க வேத யதிவா ந வேத. இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் யார் ஒருவன் தலைவனோ, எவன் பரமபதத்தில் நித்தியவாசம் செய்து வருகிறானோ, அவன் கூட தன் பெருமையை முற்றிலும் அறிவானோ மாட்டானோ என்பது இதற்கு பொருள், அந்த தைத்திரிய பிராமணத்துக்கு பொருள். அதையே ஆழ்வாரும் தனக்கும் தன் தன்மை அறிவறியானை நம்மாழ்வார் அருளுகிறார். இந்த வேத புருஷன் இப்படி தானே சந்தேகப்படுவதை ஆத்மனி, தனக்குத்தானே வேத புருஷன் சந்தேகப்படுகிறது. நிகழ்காலத்தில் வேத புருஷனுடைய சந்தேகம் இன்னமும் தொடர்கிறது. ஏன்னா பட்டர் இப்படி பாடுறதை பார்த்து வேத புருஷனே சந்தேகிக்கிறான். அதாவது அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்வர உயர்ந்த, திருவாய்மொழியில் 3ஆம் 10 முதல் 10 3ஆம் தசகம்ல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அமைவுடை முதல் கெடல் ஒடி விடை அறநிலம் அதுவாம், அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம், அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. பிரம்மா ருத்ரன் முதலான தேவர்களுக்கும் எல்லா அச்சேதனங்களுக்கும் எல்லா அச்சேதனர்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற எம்பெருமானுடைய ஆச்சரியத்தை ஒருவரும் அறிய மாட்டார்கள். எம்பெருமானுடைய அவதாரத்தின் உண்மையை கண்டுபிடிப்பது அரிது என்கிறார் சுவாமி. அதாவது 3வது தசகத்தில் 3வது ஸ்லோகத்தில். ஸோ முதல் 2 அடியால பிரம்மாவையும் ருத்ரனையும் வர்ணிக்கிறார். அவர்கள் ஒரு அங்கத்தையும் விடாமல் வேதத்தில் சொன்ன யாகங்களாகிய தர்மங்களை செய்து தங்களுடைய ஸ்தானங்களை பதவிகளை அடைந்திருக்கிறார்கள். ஜீவாத்மாக்கள் தான் பிரம்மா ருத்ராவா பதவி எடுத்துக்கிறார். இவைகள் சொர்க்கம் முதலான புருஷார்த்தங்களை காட்டிலும் உயர்ந்தவைகள் பிரம்மருத்ர பதவி. அவர்கள் தங்கள் வேலைகளை செய்யும்போது எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு ஒத்த தங்களுடைய சங்கல்பம் தவிர வேறு துணையை வேண்டுகிறதில்லை. அப்படிப்பட்டவர்களும்
பெருமாளை பற்றி தெரியாது. எம்பெருமானின் அவதாரம் பண்ணும்போதும் அர்ச்சாவதாரத்திலும் தன்னுடைய குணங்கள் ஒன்றையும் விடாமல் பண்ணுகிறான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. ரங்கநாதனா அர்ச்சாவதாரம் எடுத்தால் கூட ஒரு குணங்களையும் அவன் விடுவதில்லை, அப்படியே வரான். மனிதனாய் அவதாரம் செய்தாலும் ஆஸ்ரிதர்களுக்கு சுலபனாய் இருந்தாலும் அவனை சர்வேஸ்வரன் என்று அறிய முடியவில்லை. அவர்கள் ஏன் அறிய முடியவில்லைன்னா அதுதான், கிருஷ்ணனாய் வந்த காலத்தில் அவனுடைய பெருமையை ஏன் சிசுபாலன் முதலானவர்கள் அறியவில்லை என்ற கேள்விக்கே இந்த பாட்டு பதில் சொல்கிறது. பிரம்மன் ருத்ரனுக்கே அறிய முடியவில்லை. அப்படி வேதங்களே இந்த மாதிரி தோஷமாக இருக்கிற சொற்களை கொண்டு, அபத்தமாக அழுக்கேறிய அடியனுடைய சொற்களை கொண்டு சர்வேஸ்வரனான ரங்கநாதன் தனது மற்றைய உயர்ந்த பண்புகளை மறைத்து இந்த சொற்களை ஏற்றுக்கொள்கிறானே, வேதமே சந்தேகிக்கிறதே என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.